உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். மாணவ செல்வங்களை அரசியல் படுத்துவது மிக மிக இன்றியமையாத தேவை என்று விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை அலுவலகமான அம்பேத்கர் திடலில் முற்போக்கு மாணவர் கழக மாநில செயற்குழு கூட்டம் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு, தலைமை நிலைய செயலாளர் பாலசிங்கம், செய்யூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் படையூர் பாபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் இக்கூட்டத்தில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன், மாணவ செல்வங்களை அரசியல் படுத்துவது மிக மிக இன்றியமையாத தேவை என்றும் சாதியை அழித்தொழிப்பதுதான் தலித் அரசியல் என்றும் தெரிவித்தார். தொழிலாளர் விடுதலை முன்னணி, அதிலே தலித் என்கிற அமைப்பு அடையாளம் இல்லை. அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை, அதிலே தலித் அடையாளம் இல்லை. இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை, அதிலே தலித் என்கிற சொல்லாடல் இல்லை. விவசாய தொழிலாளர்கள் விடுதலை இயக்கம், அதெல்லாம் பின்னால் இந்த பெயர் சேர்க்கப்பட்டது. அப்போது தமிழக உழவர் இயக்கம் என்று கருதுகிறேன், முதலில் அறிவித்தது. இப்படி இந்த பெயர்களில் ஒரு குறிப்பிட்ட சாதியை மட்டுமே அணிதிரட்டுவது என்கிற அரசியல் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்கிற வகையில நான் என்னை சமாதானப்படுத்திக் கொண்டு இந்த பெயர்களை முன்மொழிந்தேன். சரி, ஏன் அதில் தலித் என்கிற அடையாளம் இருக்கக்கூடாது? அப்படி என்றால் தலித்துகளுக்கான இயக்கம் இல்லையா? இது ஒரு முக்கியமான விவாதம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விவாதம். அதாவது சாதி அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்துவது நோக்கமாக இருக்கக்கூடாது. ஆனால் சாதி அரசியலை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அது நோக்கமானது. சாதியை பற்றிய விவாதத்தை மக்களிடையே உருவாக்க வேண்டும். சாதியை பற்றிய புரிதலை உருவாக்க வேண்டும். சாதியை ஒழிக்க வேண்டும் என்கிற இலக்கை கொண்டதாக அது இருக்க வேண்டும். சாதி பெருமை பேசுவதாக, சாதியை வளர்க்கக்கூடியதாக அது மாறிவிடக்கூடாது. அது சாதிகளுக்கு இடையிலான பகையை வளர்க்க ஏதுவாக அமைந்துவிடும். அவ்வாறு இல்லாமல் புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமேதை மார்க்ஸ் போன்றவர்கள் விரும்பிய ஒரு சமூக மாற்றத்தை இங்கே நிறுவ வேண்டுமானால் சாதி ஒழிப்பு என்பது முன் நிபந்தனையாக இருக்கிறது. ஆகவே சாதி ஒழிப்பை முன்னிறுத்தக்கூடிய ஒரு அரசியலாகத்தான் நம்முடைய அரசியல் இருக்க வேண்டும். சாதி பெருமையை உயர்த்தி பிடிக்கக்கூடிய அரசியலாக இருக்கக்கூடாது. ரொம்ப முக்கியமான ஒரு வேறுபாடு இருக்கிறது. இதை நாம் சொல்லுகிற போது நாம் தலித் அரசியலை பேசவில்லை என்று சாதியவாதிகள் விமர்சனம் செய்கிறார்கள். சாதியவாதிகளால் நாம் எடுக்கிற நிலைப்பாடுகளை புரிந்து கொள்ள முடியாது. சாதி அடிப்படையில் சிந்திக்கிறவர்களால் நாம் எடுக்கிற
முடிவுகளை புரிந்து கொள்ள முடியாது. அது விமர்சனத்துக்குரியதாகத்தான் மாறும். நம்முடைய நிலைக்கு வந்து நாம் எடுக்கிற முடிவுகளை உற்று நோக்கினால் இதில் உள்ள நியாயத்தை புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய நிலை என்றால் என்ன? சாதி ஒழிப்பு தான் நம்முடைய நிலை. சாதி ஒழிப்பு என்கிற போது நாங்கள் தலித் என்றால் சாதியை ஒழிக்க முடியாது. நாங்கள் இந்த சாதி என்று சொன்னால் சாதியை ஒழிக்க முடியாது. ஒவ்வொருவருக்கும் அதை கிளைம் செய்யக்கூடிய உணர்வு மேலும். நான் இந்த சாதி என்று சொன்னால் நீ அந்த சாதி என்று சொல்லுகிற போது நான் இந்த சாதி என்று சொல்லுகிற முனைப்பு மனித இயற்கை. அது ஹியூமன் நேச்சர். அது தன்னியல்பாக தூண்டப்படும். அம்பேத்கர் சாதியை ஒழிக்க புறப்பட்டவர். அவரை நாம் கொள்கை ஆசானாக தூக்கி பிடிக்கிற போதே நீ அம்பேத்கரை தூக்கி பிடித்தால் நாங்கள் எந்த தலைவரை தூக்கி பிடிப்போம் என்று மனிதன் சிந்திக்கிறான். அவன் அம்பேத்கரை எதிராக நிறுத்துகிறான். இது மனித இயல்பு. ஆகவே வளரும் போது பிஞ்சு உள்ளத்தில சாதி பெருமை அல்லது சாதி இழிவு என்கிற எந்த அரசியலும் விதைக்கக்கூடாது. சாதி ஒழிப்பு, அதன் அடிப்படையிலான சமத்துவம், இந்த அரசியல் விதைக்கப்பட வேண்டும். ஆகவே ஒரு துணைநிலை அமைப்பாக இருந்தாலும் வெகுஜன அமைப்பாக இருந்தாலும் அதற்கு சூட்டுகிற பெயர் கூட கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான். ஆகவேதான் தலித் மாணவ சிறுத்தைகள் என்பதை நாம் தவிர்த்தோம். தலித் பேந்தர்ஸ் என்று இருந்ததை விடுதலை சிறுத்தைகள் என்று மாற்றினோம். பெயர் மாற்றத்திலே இவ்வளவு பெரிய அரசியல் இருக்கிறது, நுட்பமான அரசியல் இருக்கிறது. அதனால் தலித்துகளுக்கான அரசியலை விட்டுவிட்டோம் என்று பொருள் அல்ல. சாதி ஒழிப்பு தான் தலித்துகளுக்கான அரசியல். இந்தியாவிலேயே சாதி ஒழிப்பை பேசுகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தலித்துகளாகத்தான் இருப்பார்கள். அல்லது தலித்தாக பிறக்காமல் ஒருவன் சாதி ஒழிப்பை பேசுகிறான் என்றால் அவர் இந்த கருத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு ஜனநாயக சக்தியாக இருக்கிறான் என்றுதான் பொருள். ஒரு ஜனநாயக சக்தி. ஆகவே தலித் அரசியல் என்றால் தலித் என்று சொல்லுவதில் மட்டுமே இருக்கிறது என்று பொருள் அல்ல. தலித் அரசியல் என்றால் சாதி பெருமையை பேசுவதில் இருக்கிறது என்று பொருள் அல்ல. சாதியை உயர்த்தி பிடிப்பதில் இருக்கிறது என்று பொருள் அல்ல. நீ என்னை இழிவாக சொன்னால் அந்த இழிவையே நான் பெருமையாக கருதுவேன் என்று சாதியை நாம் ஒட்டிக்கொள்வதால் அது தலித் அரசியலாக மாறாது. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் போர் மூலக்கூடிய ஆபத்து ஏற்பட்டுள்ளதால் இஸ்ரேலில் இருக்கும் இந்திய தொழிலாளர்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு விசிக பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கடிதத்தில் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹானியை படுகொலைக்கு பிறகு ஈரானிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையே போர் வெடிப்பதற்கான வாய்ப்பு அதிகரித்துள்ளதாகவும் இஸ்ரேலில் உள்ள இந்திய தூதரகம் அங்கே இருக்கும் இந்திய தொழிலாளர்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்றும் அனாவசியமாக எங்கும் பயணம் செய்யக்கூடாது என்றும் பதுங்கு குடிகளுக்கு அருகில் தங்கியிருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியிருக்கிறது என்றும் இந்த அறிவுறுத்தல் காரணமாக இஸ்ரேலில் உள்ள தொழிலாளர்களின் குடும்பத்தினர் அச்சமடைந்துள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார். எனவே வெளியுறவுத்துறை அமைச்சகம் இஸ்ரேலில் தற்போது வேலை செய்யும் தொழிலாளர்கள் பற்றிய முழுமையான விவரங்களை தனது இணையதளத்தில் வெளியிட வேண்டும். அவர்கள் எந்த பணியில் இருக்கிறார்கள், இன்னும் எவ்வளவு பேர் அங்கே வேலைக்கு சேர இருக்கிறார்கள் என்ற விவரங்களையும் அதில் குறிப்பிட வேண்டும். போர் பதற்றம் உச்சமடைந்திருக்கும் நிலையில் இஸ்ரேலில் இருக்கும் இந்திய தொழிலாளர்கள் கடைபிடிக்க வேண்டிய முறைகள் குறித்து குறிப்பான அறிவுரைகள் கொடுக்கப்பட வேண்டும். அங்கு இருக்கும் 24,000க்கும் மேற்பட்ட இந்திய தொழிலாளர்களின் பாதுகாப்பை வெளியுறவுத்துறை அமைச்சகம் உத்தரவாதப்படுத்த வேண்டும். அதை அவர்களது குடும்பத்தினருக்கு தெரிவிப்பதன் மூலம் அவர்களின் கவலையை போக்க வேண்டும். போர் முழுமையானால் அங்கிருக்கும் இந்திய தொழிலாளர்களை இந்தியாவிற்கு கொண்டு வருவதற்கான அவசர கால திட்டத்தை இப்போதே வெளியுறவுத்துறை அமைச்சகம் தயாரிக்க வேண்டும். அவர்களை துரிதமாகவும் பாதுகாப்பாகவும் இந்தியாவிற்கு கொண்டு வர வேண்டும் என்றும் இந்திய தொழிலாளர்களின் உயிருக்கு சேதம் ஏற்படவோ அவர்களுக்கு மிகுந்த சிரமங்கள் ஏற்படவோ இடமளிக்கக் கூடாது என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் வலியுறுத்தியுள்ளார்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தனியார் திருமண மண்டபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் குபேந்திரன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில வணிகர் அணி துணைத் தலைவர் கனியமுதன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இக்கூட்டத்தில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி எழுச்சி தமிழரின் பிறந்தநாளை கொண்டாடுவது குறித்தும், செப்டம்பர் 17ஆம் தேதி பெரியார் பிறந்தநாளில் நடைபெறும் மதுவிழிப்பு மகளிர் மாநாடு ஏற்பாடு குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட பொருளாளர் முனிராவ், மாவட்ட துணைச் செயலாளர் ராதாகிருஷ்ணன், தொகுதி செயலாளர் சங்கத்தமிழ் சரவணன், தொழிலதிபர் பழனிசாமி, தொகுதி துணை செயலாளர் தலித் பிரபாகரன், பிரேம், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணைச் செயலாளர் அசோகன், கலை இலக்கிய பேரவை முருகன், சமூக ஊடகப் பிரிவு அம்பேத், மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் துரை வளவன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட துணை அமைப்பாளர் நாவை சங்கர், ஒன்றிய செயலாளர்கள் மகேந்திரன், பவுன்ராஜ், விடுதலை மதி, திருநிலவன், மாதையன், செந்தில், சவுந்தர், கோடரி வளவன், வீரமணி, வினோத், போக்குவரத்து தொழிற்சங்கம் அண்ணாமலை, திருமா அறக்கட்டளை நிர்வாகிகள் குபேந்திரன், கோடீஸ்வரன், சூர்யா ரஞ்சித், கரிகாலன், சுரா, சிவக்குமார், சின்னத்தம்பி, கிரி, ரஜினி, வேடியப்பன், திருமா வெங்கடேசன், கருணாதாஸ், ரஜினி, மணிகண்டன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒருங்கிணைந்த மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி எழுச்சி தமிழரின் பிறந்த நாளை கொண்டாடுவது குறித்தும், செப்டம்பர் 17ஆம் தேதி பெரியார் பிறந்த நாளில் நடைபெறும் மதுவிழிப்பு மகளிர் மாநாட்டிற்கு மகளிர் அணியினரை திரட்டுதல் தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்தக்குடி மதியழகன், கிழக்கு மாவட்ட செயலாளர் சேந்தநாடு அறிவுக்கரசு, வடக்கு மாவட்ட செயலாளர் வேல்பழனியம்மாள் ஆகியோரது தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கட்சியின் முதன்மை செயலாளர் ஏசி பாவரசு, மேலிட பொறுப்பாளர் தயா நெப்போலியன், மண்டல செயலாளர் ராஜ்குமார், மண்டல துணை செயலாளர் பொன்னி வளவன், முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழ்மாறன், தெற்கு மாவட்ட மகளிரணி செயலாளர் இராணி ஆகியோர் கலந்து கொண்டு கருத்துரை வழங்கினர். மேலும் இந்த கூட்டத்தில் மாவட்ட துணை செயலாளர் ராமமூர்த்தி, மாவட்ட செய்தி தொடர்பாளர் அனிச்ச மலரவன், தொகுதி செயலாளர் சிலம்பன், நகர செயலாளர்கள் இடிமுரசு, பாவரசு, மாவட்ட செயற்குழு உறுப்பினர் தமிழரகன், மாவட்ட தொழிலாளர் விடுதலை முன்னணி பொறுப்பாளர் எழுநிலவன், இஸ்லாமிய பிரிவின் மாவட்ட அமைப்பாளர் கேடிஆர் ரகுமான், மாவட்ட தொழிலாளர் அணி விடுதலை மணி, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் பிரபு, துணை அமைப்பாளர் சத்யராஜ், மாவட்ட ஓவியர் அணி அமைப்பாளர் தனசேகரன், ஒன்றிய செயலாளர்கள் அலெக்சாண்டர், மாணிக்க நிலவன், சுந்தர்ராஜ், பழனிசாமி, குபேந்திரன், சக்திவேல், கலையமுதன், சின்னதுரை, தலிச்சந்திரன், மண் சிந்தனை வளவன், வடக்கு மாவட்ட மகளிரணி செயலாளர் சக்தி, பன்னீர்செல்வம், வேலு, சேட்டு, வீராசாமி, சங்கர், ஒன்றிய துணை செயலாளர் மாதேஸ்வரன், தலித் ஏழுமலை, ஆட்டோ ஏழுமலை, மாநில துணைநிலை செயலாளர்கள் பாசறை பாலு, மஞ்சுநாதன், மண் தென்னவன், முருகவேல், தொல்காப்பியன், கிள்ளி வளவன், லியோ ஸ்டான்லி, செல்வராசு, கருப்புதுரை, அம்பிகாபதி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஒருங்கிணைந்த மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் தம்பி மதியழகன், மாவட்ட செயலாளர் அபிகரசு, மாவட்ட செயலாளர் பழனியம்மா ஆகியோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்று மிக சிறப்பாக இந்த ஒருங்கிணைந்த மாவட்ட செயற்குழு வரும் ஆகஸ்ட் 17 எழுச்சி தமிழருடைய பிறந்த நாளை முகாம்தோறும் கொடியேற்றி மேற்பலகை திறந்து ஏழை எளிய மக்களுக்கு பொன்னாடை வழங்குவது, அதாவது சேலை, இலவச வேஷ்டி, இலவச சேலை, அதுபோல் படித்த மாணவர்களுக்கு, பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புஸ்தகம் வழங்குதல், ஊக்கப்படுத்துவதற்கு உதவித்தொகை வழங்குவது என்று இந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. அதுபோல் செப்டம்பர் 14ஆம் தேதி பெரியார் பிறந்த நாளிலே கள்ளக்குறிச்சியிலே மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு, மகளிர் மாநாடு நடத்துவதாக அறிவித்திருக்கிறார் எழுச்சி தமிழர். எழுச்சி தமிழர்களுக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் சார்பிலே நன்றியை தெரிவித்திருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சி நடைபெறும் இருந்த மாநாட்டிலே கிட்டத்தட்ட 5 லட்சம் மகளிரை அழைத்து இந்த மாநாடை வெற்றி பெற செய்வோம் என்று உறுதி. தமிழ்நாட்டில் உள்ள பொதுப்பணித்துறை குளங்களில் இருந்து விவசாயிகள், மண்பாண்ட தொழிலாளர்கள் தங்களுக்கு தேவையான அளவு களிமண், வண்டல் மண் ஆகியவற்றை எடுத்துக் கொள்ள தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த நடைமுறையை அதிகாரிகள் பின்பற்றவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் விவசாயிகள் சங்கம் சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர மாவட்ட செயலாளர் அல்காலித் தலைமையில் நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது.
அந்த முடிவில் பொதுப்பணித்துறை குளங்களில் இருந்து மண் எடுக்க மாவட்ட நிர்வாகம் உடனடியாக அனுமதி வழங்க வேண்டும். அவ்வாறு அனுமதி வழங்கவில்லை என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர். இதில் சட்டமன்ற தொகுதி செயலாளர் சிறுத்தைதாஸ், அகஸ்தீஸ்வரம் ஒன்றிய செயலாளர் சதீஷ், செல்வம் மற்றும் சுதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தமிழக அரசானது விவசாய பெருங்குடி மக்களுக்கு மற்றும் மண்பானம் செய்யக்கூடியவர்களுக்கும் இலவச வண்டல் மண் எடுத்து அவர்களுக்கு பயன்படுத்துவதற்கு தமிழக அரசு ஆணை விதித்துள்ளது. அதன்படி தமிழகத்தில் உள்ள அத்தனை மாவட்டங்களிலும் பொதுப்பணித்துறையானது அதுக்கான அங்கீகாரத்தையும் அனுமதியும் வழங்கி விவசாயிகளும் மண்பாண்ட தொழில் செய்யும் பெருங்குடி மக்களும் பயன்பெற்று வருகிறார்கள். ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் இங்குள்ள பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மனுக்களை பெற்றுக்கொண்டு விவசாயிகளை இன்று வா நாளை வா என்று அலைக்கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் பொதுப்பணித்துறை அலுவலகத்துக்கு சென்றால் ஒருபோதும் அங்கு அதிகாரிகள் இருப்பதில்லை. விவசாயிகள் தினம் தினம் வந்து திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் விவசாயிகளுக்கு உடனடியாக இலவச வண்டல் மண் எடுக்க அனுமதி அளிக்க கேட்டு இன்றைய தினம் நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியாளர் அவர்களை நாகர்கோவில் மாநகர் மாவட்ட விடுதலை சிறுத்தை கட்சிகளும் விவசாயிகள் பெருங்குடி மக்களும் சேர்ந்து சந்தித்துள்ளோம். காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் மண்டபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மதியாதவன் தலைமையில் மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் காஞ்சிபுரம் விழுப்புரம் மண்டல அமைப்பு செயலாளர் சூக விடுதலை செழியன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று கருத்துரை வழங்கினார். மேலும் எழுச்சி தமிழருக்கு ஜி பிரிவு பாதுகாப்பு வழங்க வேண்டும். ஆகஸ்ட் 17ஆம் தேதி எழுச்சி தமிழரின் பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும். செப்டம்பர் 17 தந்தை பெரியார் பிறந்தநாளில் விசிக மகளிரணி சார்பில் நடைபெறவுள்ள மறு மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாட்டிற்கு 1000க்கும் மேற்பட்ட மகளிரை அணிதிரட்டிச் செல்ல வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இக்கூட்டத்தில் மாவட்ட துணைச் செயலாளர் திருமாதாசன், தொகுதி துணை செயலாளர் ஸ்டான்லி, மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் இந்திரா அம்பேத்கர் வளவன், மின்வாரிய தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில பொருளாளர் சாலப்போகம் தம்பிதுரை, துப்புரவு ஐக்கிய ஊழியர் பேரவை மாநில தலைவர் சரவணன், காஞ்சிபுரம் நகர செயலாளர் பாலாஜி, நகர பொருளாளர் வினோத்குமார், நகர துணை செயலாளர் உதயகுமார், மாவட்ட நிர்வாகிகள் KG கோவிந்தராஜன், வழக்கறிஞர் தெய்வசிகாமணி, நகர நிர்வாகிகள் ஜெய்சங்கர், ஜேம்ஸ், பாசு, காஞ்சிபுரம் மாமன்ற உறுப்பினர் கௌதமி திருமாதாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். 2 பிரதான நோக்கங்களை முன்வைத்து இந்த செயற்குழு நடைபெற்றது. வருகிற ஆகஸ்ட் 17 தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் பிறந்த நாள். இந்த நாளை தமிழர் எழுச்சி நாளாக விடுதலை சிறுத்தைகள் கடைபிடித்து வருகிறோம். எனவே ஆகஸ்ட் 17 தொடங்கி பிப்ரவரி 17 வரையில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாட்டிற்கான அதிகாரம் வெல்வோம் மக்களோடு திருமா என்கிற தளத்தில் பிரச்சார பரப்புரையை மேற்கொள்ள வழிகாட்டியிருக்கிறார்கள். அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் இந்த மாநாட்டிற்கான வேலைகளை தொடங்கியிருக்கிறார்கள். இரண்டாவதாக செப்டம்பர் 17 தந்தை பெரியாரின் பிறந்தநாள். தந்தை பெரியார் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் தமிழர்களின் நலனுக்காக, தமிழ் மொழியின் நலனுக்காக தன்னை ஒப்படைத்துக் கொண்டு பாடாற்றியவர். பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியதோடு மட்டுமல்லாமல் இந்த மண்ணில் மது ஒழிப்புக்காக தன்னுடைய சொந்த நிலத்தில் இருந்த தென்னை மரங்களை எல்லாம் வெட்டி வீழ்த்தியவர் என்கிற வரலாற்றுக்கு சொந்தக்காரர். அவருடைய பிறந்த நாளில் மது ஒழிப்பு மகளிர் மாநாட்டை தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். இதை இரண்டையும் முன்னெடுக்கிற வகையில் செயற்குழு 9 தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறார். இந்த மகளிர் மாநாட்டிற்கு இந்த மண்ணிலிருந்து ஒரு 1000 பேர் பெண்களை அணிதிரட்டி பங்கேற்பது என்ற தீர்மானத்தை எடுத்திருக்கிறார்கள். ஆகஸ்ட் 17 தலைவர் எழுச்சி தமிழரின் பிறந்த நாளில் மாநகரம் முழுவதும் போஸ்டரை ஆங்காங்கே அச்சிட்டு ஒட்டுவது, பேனரை கட்டுவது, இந்த மாநகரில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் காலூன்றி இருக்கிற 12 வட்டங்கள் தோறும் அந்த புதிய கொடி ஏற்றி கல்வெட்டை திறந்து தலைவர் எழுச்சி தமிழர்களின் பிறந்த நாளை கொண்டாடுவது மட்டுமில்லாமல்
மாவட்டத்தின் சார்பில் மையமாக ஒரு நிகழ்ச்சியை நடத்துவது என்ற முடிவையும் அவர்கள் எடுத்து அறிவித்திருக்கிறார்கள். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகில் உள்ள கீழ்த்திருவேங்கடத்தில் அமைந்துள்ள தியாகி இமானுவேல் சேகரன் சிலை கட்டிடம் மறுசீரமைப்பு செய்து புதுப்பிக்கப்பட்டு திறப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளர் லிங்கவிளவன் தலைமையில் தியாகி இமானுவேல் சேகரனின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் டாஸ்மாக் விடுதலை முன்னணி அமைப்பாளர் முருகன், மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் ஜெயக்குமார், குருவிகளை ஒன்றிய செயலாளர் கடியமுதன், திருவேங்கடம் பேரூராட்சி செயலாளர் சிவகுமார், அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மாவட்ட துணைச் செயலாளர் சோலை முகிலன், சங்கப்பட்டி கிளை பொருளாளர் பாலமுருகன், சங்கப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் மகேந்திரன், சத்திரப்பட்டி கிளை செயலாளர் ரவிக்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை சேத்துப்பட்டில் 108வது வார்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வட்ட பொறுப்பாளர்கள் ஜெயவேல் ராஜ், மணிவண்ணன், சுடர் ஆகியோர் ஏற்பாட்டில் கலை இலக்கிய பேரவை மாநில துணைச் செயலாளர் சகாயநாதன் ஒருங்கிணைப்பில் இலவச கண் பரிசோதனை மற்றும் இலவச கண்கண்ணாடி வழங்கும் முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் சிறப்பழைப்பாளராக மைய சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் சேத்பட் இளங்கோ பங்கேற்று பயனாளிகளுக்கு இலவசமாக கண்ணாடிகளை வழங்கினார். இன்று 3வது நாளாக விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளுடைய பிறந்த நாளை, ஆகத்து 17 தமிழர் எழுச்சி நாளை மையச்சென்னை வடக்கு மாவட்டத்தின் சார்பாக 1 மாத காலம் கொண்டாடுவதாக முடிவெடுத்து கொண்டாடி வருகிறோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு எழும்பூர் சட்டமன்ற தொகுதி 108வது வட்டத்தின் சார்பாக வட்டத்தின் துணைச் செயலாளர் பொருளாளர் என்னுடைய அன்பிக்கினிய நண்பர் மாசு மணிவண்ணன் அவர்களுடைய தலைமையில் அருமை நண்பர் ஜெயவேல், சுடர் ஆகியோருடைய முயற்சியில் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கலை இலக்கிய பேரவையினுடைய மாநில துணைச் செயலாளர் அருமை நண்பர் சகாயநாதனுடைய ஏற்பாட்டில் இன்றைக்கு தலைவருடைய பிறந்தநாளை கொண்டாடும் வகையில் இந்த சேத்துப்பட்டு பகுதியில் ஏழை எளிய மக்களுக்கு கண் பரிசோதனை செய்து இலவச கண்ணாடி வழங்குதலை நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறோம். பகுதிவாழ் மக்கள் அனைவரும் வருகை தந்து நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிற நிகழ்ச்சியினை பங்கேற்று அனுபவித்து வருகிறார்கள். நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிகிச்சை பெற்ற அத்தனை பேருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து, குறிப்பாக நம்முடைய தலைவர் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் அண்ணன் திருமாவுடைய பிறந்தநாளை கொண்டாடுவதற்கு காரணம், விடுதலை சிறுத்தை கட்சியுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று சொன்னால், நாம் ஏற்றுக்கொண்ட தலைமையை தூக்கி கொண்டாடுவதன் மூலமாகத்தான் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல முடியும் என்கிற நம்பிக்கையோடு இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நகராட்சியில் உள்ள பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஏரியில் இருந்து பொதுமக்களுக்கு குடிநீர் வழங்குவதற்காக கிணறுகள் கட்டப்பட்டு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. அந்த ஏரியில் ஒரு பகுதியில் மீன்கடை வைப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் இதனை தடுக்க வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நகர துணை செயலாளர் கோவேந்தன் பலமுறை மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகளுக்கு புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஊர் பொதுமக்களை ஒன்று திரட்டி உளுந்தூர்பேட்டை பொதுப்பணித்துறையின் பாசன பிரிவு செயற்பொறியாளர் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று மீண்டும் மனு அளித்தார். அப்போது முன்னாள் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் குணசேகரன், முருகன் மற்றும் சுப்பிரமணி, பாண்டியன், சங்கர், துரை, சிவகுமார், வழக்கறிஞர் கனகவேல், ஆட்டோ சங்க செயலாளர் விஜயகுமார், ஒன்றிய பொருளாளர் கார்முகிலன், திவாகர், சரவணன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திலீபன் தலைமையில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் துரை ரவிக்குமார் கலந்து கொண்டு நோக்குரையாற்றினார். மேலும் இக்கூட்டத்தில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி எழுச்சி தமிழரின் பிறந்தநாளை கொண்டாடுவது குறித்தும், செப்டம்பர் 17இல் நடைபெறவுள்ள மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாட்டிற்கு பெண்களை திரட்டுவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாற்றுக் கட்சியை சேர்ந்த ஏராளமானோர் தங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைத்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் குணவழகன், பழங்குடி இருளர் பாதுகாப்பு சங்க பேராசிரியர்
பிரபா கல்விமணி, மண்டல துணைச் செயலாளர் கிளியனூர் இரணியன், தொகுதி செயலாளர் காணைவளவன், இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாநில துணைச் செயலாளர் தளபதி ஜாஃபர், ஒன்றிய செயலாளர்கள் மகாவேந்தன், கார்மேகம், வெற்றிவேந்தன், தங்க ஜெயச்சந்திரன், நகர செயலாளர்கள் இமயன், எழிலரசன், சந்தர், திண்டிவனம் நகரமன்ற துணைத் தலைவர் ராஜலட்சுமி வெற்றிவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அந்த வருவாய் வரவில்லை என்றால் மாகாண அரசுகள், அன்றைக்கு மாநில அரசுகள் இல்லை, மாகாண அரசுகள் பாதிக்கப்படும் என்று சொன்னார். அப்பொழுது அந்த அவையிலே இருந்து சென்னை மாகாணத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு சென்ற இந்த ஆதிராவிட மக்களுடைய தலைவர் வி.ஐ. முனுசாமி பிள்ளை அவர்கள் எழுந்து பேசும்போது, சென்னை மாகாணத்திலே 25 கோடி ரூபாய் மது மூலமாக வருவாய் வருகிறது. ஆனால் இது தொடர்பாக மக்களுக்கு ஏற்படுகிற நோய்கள், அவர்களுக்கு ஏற்படுகிற மற்ற இன்னல்கள், இவையெல்லாம் கணக்கிட்டு பார்த்தா அது 100 கோடி ரூபாய் ஆகிறது. எனவே 25 கோடி ரூபாய் வருவாயை நிறுத்துவதால் மக்களுக்கு லாபம் தானே தவிர நஷ்டம் கிடையாது என்று அவர் புள்ளி விவரங்களோடு வாதித்தார். அதன் அடிப்படையிலே அன்றைக்கு மது ஒழிப்பு என்பது அரசியல் நிர்ணய சபையில ஏற்றுக்கொள்ளப்பட்டு அரசமைப்பு சட்டத்திலே இன்றைக்கு உறுப்பாக அது சேர்க்கப்பட்டிருக்கிறது. இந்தியா முழுமைக்கும் மதுவிலக்கை கொண்டு வருவதற்கு ஒன்றிய அரசு, மாநில அரசுகளும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசமைப்பு சட்டமே சொல்லுகிறது. ஆனால் அதற்கு பிறகு வந்த அரசுகள் சரியாக நடைமுறைப்படுத்தவில்லை. ஒரு 10-15 ஆண்டுகள் அதற்கான முயற்சிகளை செய்தார்கள், பிறகு அப்படியே விட்டுவிட்டார்கள். இன்றைக்கு தமிழ்நாடு அரசும் அதைத்தான் சொல்கிறது, வருவாய் என்பதை. ஒரு 10 நாட்களுக்கு முன்னாலே உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. அதுல என்னவென்றால், மாநில அரசுகள் அந்தந்த மாநிலங்களிலே இருக்கிற கனிம வளங்களின் மீது வரி வசூலித்துக் கொள்ளலாம், அதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,